வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக சூரியன், புதன், ராகு இந்த 3 கிரகங்களும் மீன ராசியில் சேர்க்கை பெற்று இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு பதிவுலையும் என்னுடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான கோச்சார நிலவரப்படி ஒரு மாத பலன்களா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 40 நாட்கள் பலன்களா இருந்தாலும் சரி, ஒரு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருந்தாலும் சரி, நம்ம அந்த பதிவை தினமும் பதிவிட்டுட்டே இருப்போம். அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில ஒரு சந்தேகங்களுக்கு, உங்களுக்கு இப்போ இந்த தொழிலில் இந்த மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதன் மூலமாக உங்கள் தொழிலில் சில மாற்றமோ இல்லை ஒரு தேவை ஏற்பட்டாலும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் நீங்கள் அதை ஆய்வு செஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சூரியன், புதன், ராகுவானது, அதாவது கன்னி ராசிக்கு அதிபதி புதன், அடுத்து 10ஆம் இடம் ஜீவனஸ்தானமாகப்பட்ட அந்த ராசிக்கு, கன்னி ராசிக்கு ஜீவனஸ்தானமாகப்பட்ட அந்த புதனும் அந்த 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறார். ராசி அதிபதியும் நீச்சம் பெறாரு, அடுத்து ஜீவனஸ்தானாதிபதியும் நீச்சம் பெறாரு. அடுத்து உங்களுடைய விரயஸ்தானாதிபதி சூரியன் அந்த 7ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்தையே நம்ம சொல்றோம், இந்த சூரியன், புதன், ராகு சில பேருக்கு தொழில் நல்லாவே போயிட்டுருக்கோம். கடந்த ஒரு 6 மாத காலமாக தொழிலில் எந்த ஒரு மாற்றமுமே செய்யாமல் அந்த தொழில் பாட்டுக்கு, ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் தான் அவர்களுடைய தொழிலில் கிடைக்கக்கூடிய அந்த தொடர்பை நீடிக்கிறது. இப்போ ஒரு இடத்துல அந்த 7ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகங்கள் இருக்குன்னா அவர்களுக்கு அந்த தொழிலில் வாடிக்கையாளர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இதே இல்லாமல் அந்த 7ஆம் இடத்துல ஒரு வக்ர கிரகங்கள் இருக்கும்போது அந்த வாடிக்கையாளர் வருகையை துண்டிக்கிறது அந்த 7ஆம் இடம். அதனாலதான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு பகவான், ராசியிலேயே கேது பகவான் அவர்களுடைய மிகுந்த மனக்குழப்பத்திற்கு இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலையும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். கடந்த ஒரு 6 மாதமாக நீங்க தொழில் செஞ்சிருப்பீங்க. என்னதான் மனக்குழப்பத்துல இருந்தாலும் தன்னுடைய தொழிலை வெற்றிகரமாக செய்ய வேணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம அந்த தொழிலில் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்தாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திடீர்னு சில பிரச்சனைகள் வரும். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய கவனமாகப்பட்டது திசை திரும்புவதற்கு ஒரு நேரமாக இருக்கும். உங்களோட ரெகுலர் வாடிக்கையாளர்களாக தான் இருப்பாங்க. ஒரு 3 வருஷமா 4 வருஷமா உங்ககிட்ட பொருள் வாங்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. திடீர்னு தெரியாது அவங்க வேற ஒரு வாடிக்கையாளரை தேடியோ ஒரு உற்பத்தியாளரை தேடியோ போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன் மேடம், எங்களுக்கு திடீர்னு அவங்க ஒரு 5 வருஷமா என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இருந்தும் என்னுடைய இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது உங்களுடைய நேரம், உங்களுடைய காலம், உங்களுடைய அந்த கிரக கோச்சார நிலவரப்படி நடக்கின்ற ஒரு மாற்றங்கள் தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இவ்வளோ ஒரு அதிகமான பாதிப்பை கொடுக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது. சில பேர் இந்த கன்னி ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவினர்களை நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உறவினர்களை ஒரு வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். தன்னுடைய தொழிலில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாரு அந்த உறவினர், எனக்காக ஒரு 5 லட்ச ரூபா கொடு, நான் உனக்கு எப்படியாவது மாதம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஃபோன் கால் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டார். அந்த அளவிற்கு தன்னுடைய உறவினர்களை நம்பி, நண்பர்களை நம்பி
இவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய பணத்தை கடந்த காலத்துல இழந்திருப்பீங்க, கண்டிப்பா இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த ஏமாற்றம் எல்லாமே வெளியில வரக்கூடிய நேரம். இது நாள் வரைக்கும் என்ன நினைச்சிருப்பீங்க, எப்படியாவது நம்மளுக்கு பணம் வந்துடும், நம்மளுடைய உறவினர் தானே, நம்மளுடைய நண்பர்கள் தானே அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்க நம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்பதான் அந்த ஏமாற்றம் உங்களுக்கு வெளியில தெரிய வரும். ஏன் இப்ப தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசி அதிபதி புதனும் பாத்தீங்கன்னா நண்பர்கள் கார கிரகம், உறவினர்கள் கார கிரகம், சகோதரர்கள் அதாவது சகோதரிகள். புதன் சொன்னாலே ஒரு பெண்ணோட கன்னி பெண்களோட கார கிரகம் தான். இவர்களை எல்லாம் நம்பி ஏமாந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போதுதான் வெளிச்சமாக தெரிய வரக்கூடிய காலகட்டம். அதனால நீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கணும், மிகுந்த முன்னெச்சரிக்கையோட எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களை தூரமாக வைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு உண்டான காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு வேலையில ஒரு மாற்றம் செய்யணும், வேலை பார்க்குற இடத்துல கடந்த ஒரு 3 மாத காலமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் மிகுந்த அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. மிகுந்த ஒரு அந்த வேலைக்கு ஏண்டா போறோம், நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வரக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னா அந்த ராசி அதிபதி நீச்சமா இருக்கும் போதுதான் அந்த விஷயங்கள்லாம் வெளியில தெரிய வரும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நேரா சிரிச்சு பேசினவங்க, இவனை மாதிரி யாருமே நல்ல ஒரு திறமைசாலி கிடையாது, இந்த மாதிரி இவரை மாதிரி யாருமே ஒரு புத்திசாலி கிடையாது, இவர்கிட்ட கொடுத்தா எல்லாமே சூப்பரா நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நேராக பேசின நண்பர்களோ உறவினர்களோ இல்ல வேலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோ சரி பேசினவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புறமுதுகுல உங்களை மிகவும் ஏளனமாக பேசியிருப்பாங்க. ஒரு கடினமான ஒரு வார்த்தையோட பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியான வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கேட்கறதுக்கு நம்ம இன்னும் உயிரோடு இருக்கமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஒரு மிகுந்த மன கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்க இருக்கிறீங்க. இது எல்லாமே ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். எப்போதுமே ஒரு எதிர்மறை நிகழ்வு நடந்தாதான் ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு செயல்கள் தோணும். அந்த மாதிரி தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க கவலையே படாதீங்க. உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால, உங்க ராசிக்கு 7ல் அந்த சூரியன் புதன் ராகு இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களை இன்னும் ஒரு 6 மாத கால அளவுல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகளை எல்லாமே நீங்க ஒத்தி வைக்கணும். இந்த திருமண முயற்சியில ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய அந்த சூரியன் ராகு, சூரியன் யார் ஒரு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 7ல் அந்த சூரியன் இருந்தாலும், ராசியிலிருந்து 7ல் அந்த சூரியன் இருந்தாலும் ஒரு விதவை தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்காது, அவர்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க. அதனால எப்போதுமே 7ல் சூரியன் இருக்கும்போது மிகுந்த ஒரு கவனத்தோட நம்ம அந்த ஒரு திருமண வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த சமயத்துல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சமயத்துல நீங்க திருமண முயற்சிகளை எல்லாமே ஒரு மாத கால அளவிற்கு, மேக்சிமம் முடிஞ்ச அளவு ஒரு 2 மாத கால அளவிற்கு நீங்க இந்த திருமண முயற்சிகளை தள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கையாகப்பட்டது திருமணம் நடக்கணும்ன்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு 2 மாதம் கழித்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்றோம். சில பேருக்கு உடல்நிலை மிகுந்த மோசமாக இருக்கும், எந்த வேலையுமே செய்ய முடியாது, மிகுந்த மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்கள் இன்னும் உடம்பு நிலை பார்த்தீங்கன்னா மிகுந்த மோசமாக எந்த வேலையும் செய்ய முடியாது, அதே சமயத்துல வேலைக்கும் போயே ஆகணும்,
குடும்பத்துக்காக சம்பாதிச்சு ஆகணும், இப்படி ஒரு பலவிதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, ஏன்னா கடன் இவர்களை ஒரு துரத்துகின்ற ஒரு எதிரியாக இருக்குது. கடனை கண்டு அஞ்சி அஞ்சி நடுங்கி நடுங்கி ஓடி ஓடி வாழ்க்கையின் ஒரு விளிம்பிற்கே செல்லக்கூடிய நபர்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள். ஏன்னா இவர்கள் அந்த புதனோட அந்த நீசம் பார்த்தீங்கன்னா இவர்களை இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நேரம். அதனால மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய நேரத்தை இந்த ஒரு மாத கால அளவை கழித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும், அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் நலனில் ஒரு முன்னேற்றமும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது. இதை உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் எப்போதுமே ஆய்வு செய்யணும். கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இது அவங்க ஜாதகப்படி மெயினாக தசாபுத்தி தான் பலன் சொல்லும். அந்த தசாபுத்தியை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு எந்த வித மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.